ஹாய், என் பேர் வந்து கலையரசன். நான் வந்து இசிஎம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண 2 மாதம் வந்து எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஏர் பேக்கு, இசிஎம், ஹவர் மீட்ரு இதெல்லாம் பற்றி நிறைய நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். தீபக் சார் வந்து நம்மளுக்கு தெரியாதே வந்து ஈஸியாக சொல்லித்தராங்க. மீட்ரு டியூனிங் இதை பற்றி என்ன டவுட் இருந்தாலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பத்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கற்றுக்கிட்டது கீ ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டேன். கீ எப்படி ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் பவர் ஸ்டேரிங் செக் பண்ணுறது கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேக் எப்படி செக் பண்ணுறதுன்னு, ஏர் பேக்கில் இருக்க இசிஎம் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது வந்து என்ன எரர் கோடு காமிக்குது, நம்ம அதை எப்படி கிளியர் பண்ணுறோம்னு சொல்லி எலாபரேட்டாக கற்றுக்கிட்டேன். ஏர் பேக் வந்து எல்லா கார்லையுமே இருக்குது. அது எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தெரியாது. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து ப்ராக்டிக்கலாகவும் பார்த்துக்கலாம், தியரிட்டிக்கலாகவும். ப்ராக்டிக்கல் நாலேஜ் அண்ட் தியரிட்டிக்கல் நாலேஜ் ரெண்டுமே வந்து நம்ம இங்கே பத்ரா எலக்ட்ரானிக்ஸில் வந்து நம்ம கற்றுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாங்குவேஜ் எல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஃபாரின்லேருந்து வந்து இப்போ எல்லாமே இங்கே வந்து கற்றுக்குறாங்க. தீபக் சார் வந்து பார்த்தீங்கன்னா 4 லாங்குவேஜஸ் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. இசிஎம்மில் வந்து இதுவரைக்கும் நான் எதுவுமே பண்ணதில்லை. இனிமேல் வந்து இது கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இசிஎம் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன்.